வணக்கம் நேயர்களே, என்னுடைய சேனல் அக்கவுண்ட்ஸ் அண்ட் காஸ்டிங் குருவுக்கு உங்களை நான் வரவேற்கிறேன். இன்னைக்கு வீடியோல பிரைமரி பேக்கிங் காஸ்ட்னா என்ன, செகண்டரி பேக்கிங் காஸ்ட்னா என்ன, பிரைமரி பேக்கிங்க்கும் செகண்டரி பேக்கிங்க்கும் உள்ள வித்தியாசம் என்ன, காஸ்ட் எப்படி கால்குலேட் பண்றது அப்படிங்கிறத பார்த்துடலாம். பிரைமரி பேக்கிங் காஸ்ட்னா என்ன அப்படின்னா, primary packing cost is the cost of packaging that is essential for the product itself and is required to make the product saleable. அதாவது ஒரு ப்ராடக்ட்டை நம்ம மேனுஃபேக்சர் பண்ணிட்டோம், அந்த ப்ராடக்ட்டை கேரி பண்ணுறதுக்கு எசென்ஷியலாக இருக்கக்கூடிய பேக்கிங் மெட்டீரியல் தான் வந்து ப்ரைமரி பேக்கிங். ஃபார் எக்ஸாம்பிள், நீங்கள் வந்து ஒரு ஆயில் மேனுஃபேக்சரராக இருக்கிறீங்க, அந்த ஆயிலை கேரி பண்ணுறது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பவுச்சாக இருக்கலாம் அல்லது ஒரு பாட்டிலாக இருக்கலாம். ஸோ அது வந்து ப்ரைமரி பேக்கிங். ஸோ இங்கே எக்ஸாம்பிள் கொடுத்துருக்கேன். இங்கே வந்து பிஸ்கட்டுன்னு எடுத்தீங்கன்னா பிளாஸ்டிக் ரேப்பர், அந்த பிஸ்கட்டை சுற்றி ஒரு ரேப்பர் வந்து பண்ணியிருப்பாங்க. அந்த பிளாஸ்டிக் ரேப்பர் தான் வந்துட்டு பிரைமரி பேக்கிங். இதே நீங்கள் ஆயில் மேனுஃபேக்சர்னு வச்சுக்கோங்களேன், பாட்டில் ஆர் பவுச், அது பிரைமரி பேக்கிங்காக கிளாஸிஃபை பண்ண முடியும். சிமெண்ட் மேனுஃபேக்சர்னா அந்த சிமெண்ட் பேக் தான் வந்துட்டு பிரைமரி பேக்கிங். அதாவது இந்த பிரைமரி பேக்கிங் காஸ்ட்டை நீங்கள் இன்கர் பண்ணாமல் உங்களால் ப்ராடக்டை வந்து சேல் பண்ண முடியாது. ஏன்னா அந்த ப்ராடக்டை வந்து கேரி பண்ணுறதுக்கு ஏதோ ஒரு மெட்டீரியல் தேவை. அதுதான் வந்து பிரைமரி பேக்கிங். வித்தவுட் விச் வி கேனாட் செல் த ப்ராடக்ட். இட் பிகம்ஸ் அ பார்ட் ஆஃப் த ப்ராடக்ட். திஸ் இஸ் யூஸ்ட் இன் ஆல்மோஸ்ட் ஆல் மேனுஃபேக்சரிங் இண்டஸ்ட்ரி. எல்லா மேனுஃபேக்சரிங் இண்டஸ்ட்ரியிலையும் இந்த பிரைமரி பேக்கிங் அப்படிங்கிறது ஒன்று இல்லாமல் அவங்களால ப்ராடக்டை சேல் பண்ணவே முடியாது. செகண்டரி பேக்கிங் காஸ்ட் அப்படிங்கிறது என்னன்னா, இட் இஸ் மோஸ்ட்லி யூஸ்டு ஃபார் ப்ரொடெக்ஷன், டிரான்ஸ்போர்ட்டேஷன், ஸ்டோரேஜ் அல்லது மார்க்கெட்டிங். பட் இது வந்து ஒரு எசென்ஷியல் அப்படின்னு சொல்ல முடியாது. அதாவது இது இல்லாம உங்களால ப்ராடக்டை சேல் பண்ண முடியாது அப்படின்னு நம்மளால சொல்ல முடியாது. ஃபார் எக்ஸாம்பிள், டிரான்ஸ்போர்ட் கர்டான் பாக்ஸஸ். இப்போ நீங்க வந்து ஒரு ப்ராடக்டை மேனுஃபேக்சர் பண்ணிட்டீங்க, அந்த ப்ராடக்டை வந்துட்டு கேரி பண்ணுறதுக்கு பார்த்தீங்கன்னா பாட்டில் அல்லது சேஷே அல்லது பவுச்சுன்னு கூட சொல்லலாம், அல்லது பிளாஸ்டிக் ரேப்பர். இதில் நீங்கள் வந்துட்டு அந்த ப்ராடக்டை கேரி பண்ணிடுறீங்க, அதை அப்படியே கூட உங்களால் வந்து சேல் பண்ண முடியும். இதை நீங்கள் வந்து கர்டன் பாக்ஸில் பேக்கிங் பண்ணி தான் வந்துட்டு சேல் பண்ணணும் அப்படிங்கிற அவசியம் கிடையாது. பட் இட் இன்டைரக்ட்லி சப்போர்ட்ஸ். இப்போ மேனுஃபேக்சரர் கிட்ட இருந்து ஒரு ரீட்டைலருக்கு போகணும்னா அது வந்து கர்டன் பாக்ஸில் வந்து பேக் பண்ணி கொடுப்பாங்க. ஸோ மோஸ்ட்லி இட் இஸ் ரிலேட்டட் டு த டிரான்ஸ்போர்ட்டேஷன் அல்லது ஸ்டோர் பண்ணி வைக்கிறதுக்காக அல்லது மார்க்கெட்டிங் பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணக்கூடிய பேக்கிங் மெட்டீரியல் தான் செகண்டரி பேக்கிங்காக கிளாஸிஃபை பண்ணுவாங்க. அல்லது பார்த்தீங்கன்னா ஸ்டோரேஜ் பண்ணுறது வந்து பார்த்தீங்கன்னா பல்க் கிரேட்ஸ். இப்போ நீங்கள் இந்த எஃப்எம்சிஜி மேனுஃபேக்சரிங் கம்பெனிஸ்லாம் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இந்த மில்க் ப்ராடக்ட்ஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா கிரேட்டாக வந்துட்டு அப்படியே ஸ்டோர் பண்ணி வைப்பாங்க. அது எதுக்காகனா ஸ்டோரேஜுக்கு மட்டும்தான் யூஸ் ஆகும். நீங்கள் சேல் பண்ணும்போது அந்த கிரேட்டோடய கொண்டு போய் நீங்கள் சேல் பண்ண முடியாது. பட் அந்த ஃபைனல் ப்ராடக்ட் வந்து பார்த்தீங்கன்னா கேரி பண்ணுறது ஒரு பிரைமரி பேக்கிங் மெட்டீரியல்னால கேரி பண்ணியிருப்பாங்க. அதை அப்படியே அவங்களால சேல் பண்ண முடியும். இந்த பல்க் கிரேட், இந்த கிரேட்டோடய கொண்டு போய் நம்ம கஸ்டமருக்கு சேல் பண்ண முடியாது. ஸோ செகண்டரி பேக்கிங் அப்படிங்கிறது மோஸ்ட்லி ஹெல்ப்ஃபுல் ஃபார் டிரான்ஸ்போர்ட்டேஷன் பர்பஸ் அண்ட் ஸ்டோரேஜ் பர்பஸ் அல்லது மார்க்கெட்டிங் பர்பஸ் தான். அது வந்து ஒரு எசென்ஷியல் மெட்டீரியல் அப்படின்னு நம்மளால சொல்ல முடியாது. அதாவது அந்த செகண்டரி பேக்கிங் பண்ணோம்னா மட்டும்தான் நம்மளால சேல் பண்ண முடியும் அப்படிங்கிறது வந்துட்டு சொல்ல முடியாது. பட் இட் இஸ் யூஸ்ட் இன் ஆல் மேனுஃபேக்சரிங் இண்டஸ்ட்ரீஸ். பிரைமரி பேக்கிங்க்கும் செகண்டரி பேக்கிங்க்கும் உள்ள வித்தியாசத்தை பார்த்தோம்னா, பர்பஸ் வந்து பார்த்தீங்கன்னா எசென்ஷியல் ஃபார் ப்ராடக்ட். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி நீங்கள் வந்து ஒரு ஃபைனல் ப்ராடக்ட்டை மேனுஃபேக்சர் பண்ணிடுறீங்க. ஃபார் எக்ஸாம்பிள், நீங்கள் வந்து ஒரு ஆயில் மேனுஃபேக்சரராக இருக்கிறீங்க. அந்த ஆயிலை நீங்கள் எப்படி கேரி பண்ணுவீங்க? ஒரு பாட்டில் அல்லது ஒரு பவுச்சு அல்லது சேஷன் கூட சொல்லலாம். அதில் தான் நீங்கள் வந்து கேரி பண்ண முடியும். ஸோ அதை நீங்கள் கேரி பண்ணணும்னா தான் கஸ்டமருக்கு டெலிவர் பண்ண முடியும். அதாவது கஸ்டமருக்கு விற்க முடியும். ஸோ தட் இஸ் எசென்ஷியல் ஃபார் த ப்ராடக்ட். இதே செகண்டரி பேக்கிங் அப்படின்னா ஒன்லி ஃபார் டிரான்ஸ்போர்ட்டேஷன் பர்பஸ். அதாவது ஒரு கர்டன் பாக்ஸில் வந்துட்டு நீட்டாக அடுக்கி கொண்டு போய் டிஸ்பேச் பண்ணிடுவாங்க அல்லது வந்துட்டு ஸ்டோர் பண்ணி வைப்பாங்க. ஸோ இட் இஸ் எ செகண்டரி பார்ட். ஓகேங்களா? வித்தவுட் இட், அதாவது இது இல்லாமல், அதாவது இந்த பிரைமரி பேக்கிங் இல்லாமல் உங்களால் வந்துட்டு சேல் பண்ண முடியாது. பட் செகண்டரி பேக்கிங் இல்லாமல் கூட உங்களால் வந்துட்டு சேல் பண்ண முடியும். காஸ்ட் நேச்சர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டைரக்ட் மெட்டீரியல் காஸ்ட்டாக தான் வந்துட்டு ட்ரீட் பண்ணுவாங்க. அந்த ப்ராடக்ட் காஸ்ட்லேயே வந்து பார்த்தீங்கன்னா டைரக்ட் மெட்டீரியல் அப்படிங்கிற கேட்டகரியில் தான் அதை கிளாஸிஃபை பண்ணுவாங்க. பட் இந்த செகண்டரி பேக்கிங் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா செல்லிங் அண்ட் டிஸ்ட்ரிபியூஷன் கேட்டகரியில் தான் வந்து கிளாஸிஃபை பண்ண முடியும். இன்க்ளூடட் இன் ப்ராடக்ட் காஸ்ட். கண்டிப்பாக அது வந்து பார்த்தீங்கன்னா ப்ராடக்ட் காஸ்ட்டில் ஒன் ஆஃப் த பார்ட்டு தான் இது.
பட் செகண்டரி பேக்கிங் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா இந்த காஸ்ட் ஆஃப் ப்ரொடக்ஷனில் வந்துட்டு வராது. ஏன்னா அது வந்து செல்லிங் அண்ட் டிஸ்ட்ரிபியூஷன் கேட்டகரிஸில் வருது அப்படிங்கிறதுனால அந்த காஸ்ட் ஆஃப் ப்ரொடக்ஷனில் இன்க்ளூட் பண்ண மாட்டாங்க. பட் காஸ்ட் ஆஃப் சேல்ஸில் அது இன்க்ளூட் ஆகும். இன்வென்ட்ரி வேல்யூவேஷன் எடுத்தீங்கன்னா அது ப்ராடக்ட் காஸ்ட்லேயே ஒரு பார்ட் அப்படிங்கிறதுனால இன்வென்ட்ரி வேல்யூவேஷன்லையும் அது இன்க்ளூட் ஆகும். செகண்டரி பேக்கிங் வந்து பார்த்தீங்கன்னா இன் சம் கேசஸ் அதை வந்து இன்க்ளூட் பண்ணுவாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஃபேக்ட்ரியில் வந்து மேனுஃபேக்சர் பண்ணிட்டாங்க, ப்ரைமரி பேக்கிங்கும் பண்ணி முடிச்சாச்சு. பட் அது ஹோல்சேலருக்கோ அல்லது ரீட்டைலருக்கோ டிஸ்பேட்ச் பண்ணுற வரைக்கும் அவங்களுடைய வேர் ஹவுஸ்லையோ அல்லது அந்த ஸ்டோர் ரூம்லேயோ வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டோர் பண்ணி வைக்கிறதுக்காக அந்த கர்டன் பாக்ஸில் பேக் பண்ணி வைப்பாங்க. ஸோ அது வந்து கர்டன் பாக்ஸ் அப்படிங்கிறது ஒரு செகண்டரி பேக்கிங். ஸோ அந்த செகண்டரி பேக்கிங் காஸ்ட்டும் வந்து பார்த்தீங்கன்னா இன்க்ளூட் பண்ணி தான் இன்வென்ட்ரியை வேல்யூவேஷன் பண்ணுவாங்க. ஸோ இன் சம் கேசஸ் இட் இஸ் இன்க்ளூடட். எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா ஆயில் பாட்டிலுங்கிறது பிரைமரி பேக்கிங். அந்த பாட்டில் இல்லாமல் உங்களால் அந்த ஆயில் அப்படிங்கிற ஒரு ஃபைனல் ப்ராடக்டை கஸ்டமருக்கு நீங்கள் டெலிவரே பண்ண முடியாது. ஸோ தட் பாட்டில் காஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா பிரைமரி பேக்கிங் காஸ்ட். செகண்டரி பேக்கிங்கோட எக்ஸாம்பிள் வந்து பார்த்தீங்கன்னா கர்டான். இந்த கர்டான் பாக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா மோஸ்ட்லி எதுக்காக அப்படின்னா டிரான்ஸ்போர்ட்டேஷன் பர்பஸ்க்காக அல்லது ஸ்டோரேஜ் பர்பஸ்க்காக யூஸ் பண்ணக்கூடியது. அதனால இது வந்து செகண்டரி பேக்கிங்கில் கிளாசிஃபை பண்ணுறோம். பிரைமரி அண்ட் செகண்டரி பேக்கிங் காஸ்ட் எப்படி கால்குலேட் பண்ணுறது அப்படிங்கிறத பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு அந்த பேக்கிங் மெட்டீரியல் எசென்ஷியலாக அல்லது டிரான்ஸ்போர்ட் பர்பஸ்க்காக யூஸ் பண்ணுறாங்களா அப்படிங்கிறத ஐடென்டிஃபை பண்ணணும். அது எசென்ஷியல் பேக்கிங் மெட்டீரியல்னா நம்ம பிரைமரின்னு கிளாஸிஃபை பண்ணலாம். டிரான்ஸ்போர்ட்டேஷன் அல்லது மார்க்கெட்டிங் அல்லது ப்ரொடக்ஷன் பர்பஸ்க்காக அப்படின்னா அது செகண்டரின்னு நம்ம கிளாஸிஃபை பண்ணலாம். பிரைமரி பேக்கேஜிங் காஸ்ட் எப்படி கால்குலேட் பண்ணுறது? ஸோ ஒரு ஃபினிஷ்டு கூட்ஸை எப்படி கேரி பண்ணுவோம்? ஒன்று பிளாஸ்டிக் பாட்டில் அல்லது ரேப்பர் அந்த மாதிரி அல்லது பவுச் அல்லது சேஷே அதில் தான் நம்ம கேரி பண்ணுவோம். ஸோ அந்த பிளாஸ்டிக் பாட்டில்ஸ்க்காக 1,50,000 செலவு பண்ணியிருக்கோம். அந்த பாட்டில்ஸை க்ளோஸ் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணக்கூடிய கேப்ஸ் அது 20,000. ஸோ டோட்டலாக ஃபினிஷ்டு கூட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா 10,000 யூனிட்ஸ் மேனுஃபேக்சர் பண்ணியிருக்காங்க. ஸோ ஒரு யூனிட் அதாவது ஒரு ஃபினிஷ்டு கூட்ஸை மேனுஃபேக்சர் பண்ணுறதுக்காக பிரைமரி பேக்கேஜிங் காஸ்ட் எவ்வளோ செலவு பண்ணியிருக்காங்கன்னா 17 rupees. 17 rupees பர் யூனிட் ஆஃப் ஃபினிஷ்டு கூட்ஸ். ஸோ ஃபார்முலா வந்து பார்த்தீங்கன்னா டோட்டல் பிரைமரி பேக்கேஜிங் காஸ்ட் டிவைடட் பை நம்பர் ஆஃப் யூனிட்ஸ் ப்ரொடியூஸ்டு. செகண்டரி பேக்கேஜிங் காஸ்ட் எப்படி கால்குலேட் பண்ணலாம்னா ஃபார்முலா சேம் தான். டோட்டல் செகண்டரி பேக்கிங் காஸ்ட் டிவைடட் பை நம்பர் ஆஃப் யூனிட்ஸ் ப்ரொடியூஸ்டு. என்னென்ன மெட்டீரியலாக கன்சியூம் பண்ணுவாங்க? கர்டான் பாக்ஸு ப்ளஸ் அந்த கர்டான் பாக்ஸை வந்துட்டு க்ளோஸ் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணக்கூடிய அந்த பார்சல் டேப்பு, இதெல்லாம் தான் வந்து பார்த்தீங்கன்னா செகண்டரி மெட்டீரியல் கன்சியூம்டு. ஸோ யூனிட்ஸ் ப்ரொடியூஸ்டு அதே தான் 10,000 யூனிட்ஸு. ஸோ டோட்டலாக வந்து பார்த்தீங்கன்னா 42,000 செலவு பண்ணியிருக்காங்க. ஸோ ஒரு ஃபினிஷ்டு கூட்ஸை மேனுஃபேக்சர் பண்ணுறதுக்காக அவங்க இன்கர் பண்ணின செகண்டரி பேக்கிங் காஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ₹4.20. இந்த வீடியோவில் பிரைமரி பேக்கிங் அண்ட் செகண்டரி பேக்கிங்னா என்னன்னு உங்களுக்கு ஒரு கிளியர் அண்டர்ஸ்டாண்டிங் கிடைச்சிருக்கும்னு நான் நம்புகிறேன். என்னுடைய சேனல் அக்கௌண்ட்ஸ் அண்ட் காஸ்டிங் குருவை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள். உங்களுடைய கமெண்ட்ஸை கமெண்ட் செக்ஷனில் பேஸ்ட் பண்ணுங்கள். என்னுடைய சேனலை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் கலீக்ஸுக்கு சஜஸ்ட் பண்ணுங்கள். உங்களுடைய சப்போர்ட் எப்பவும் எனக்கு தேவை. தேங்க்யூ.